வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை இப்படி இருக்க போகுது. ரிஷபராசி. ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே வந்து உங்களது ராசி அது சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. 2 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து அந்த ராசியை சுக்கிரனுடைய இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து புது வரவுகள், காதல் சார்ந்த விஷயங்கள்லாம், இனிப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷத்தையும் மல்லி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய சத்தை எடுத்து பண்ணுவீங்க. சில விஷயங்கள் வேலை விஷயங்களில் வந்து நிறைய மாறுதல்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா வேலை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. 2வது வந்து சூரியன் 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆரம்ப கால கல்வியில் அழுதுகிட்டு போனத பசங்களாம் இப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், மச்சி இருக்கான், மாமா இருக்கான்னு சொல்லி ஜாலியாக குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகணும், அவனை போய் பார்க்கணும், அவன்கிட்ட போய் நான் சண்டை போடணும் அப்படின்லாம் வந்து பசங்க வந்து ஒரு ஜாலியாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 3க்கு வந்து பார்த்திங்கன்னா குருவின் பார்வை, குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்லாம் வந்து வெற்றி கிடைக்குங்க. ஸோ 11 போது பெரிய முயற்சிகள், உங்களோட சிறு தூர பிரயாணங்களால் நல்ல ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு லாபம் கிடைக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ல் இருக்கனால வந்து சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள், வண்டி வாகனங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஓலா கேபு இந்த மாதிரி நிறைய ஓட்டுறவங்க எல்லாம், ப்ரைவேட் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 5 5 நான் முதலே சொன்ன மாதிரி அது 5ஆம் அதிபதி வந்து ராசியில் குழந்தைகள் மீது ஒரு அதீதமான அக்கறை இருக்கும். கொஞ்சம் மரும்பு மீசை குறும்பு பறவையாக இருக்க பசங்களெல்லாம் காதல் கன்சியூட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ பெண்ணாக இருந்தால் அவங்களும் அதே தான், என்ன இருக்குது. ஸோ உணர்வுகள்லாம் ஒன்று தான். ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். காதல்ங்கிறது வந்து எந்த ஏஜுங்க இருக்குது, கொஞ்சம் நல்ல ஓரளவு செட்டில் ஆகிட்டு லவ் வந்தால் பரவாயில்ல. பப்பி லவ்லாம் வந்து செட் ஆகாதுங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ப்ராட் மைண்டடாக இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து அவங்களால வந்து உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பசங்க நல்லா தெரியும். பசங்க வந்து பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருந்துருக்கணும். ஏன்னா படிக்கிற வயசில் நம்ம படிக்கணும், அந்த வயசில் தான் அது நடக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் ஸோ அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ்னும், ஸோ பயாலஜிக்கல் சேஞ்சஸ் உடலில் வந்து ஏற்படுகின்ற ஒரு சில ரசாயன மாற்றங்களால் நமக்கு அங்கங்கே அப்படி பட்டர்ஃப்ளை பறக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ மிருகங்கள் எடுத்துக்கோங்களேன், மிருகங்களுக்கும் அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அதோடைய சத்தம், அதோடைய செயல்பாடுகள்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். யாராவது வீட்டில் வந்து பூனை வளர்த்துருந்தீங்கன்னா அந்த பூனையை பாருங்கள், அந்த ஹீட் வரும்போது அதோடைய செயல்பாடுகள் இருக்கும் மாடுடைய. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வருதுங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் வந்து அந்த டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறமே எல்லாமே சரியாயிடுங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். ஏன்னா வந்து அந்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் மிருகங்களுக்கு மட்டும் நமக்கும் இருக்குது. ஸோ பையனுக்கும் இருக்கும், பொண்ணுக்கும் இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து இன்றைக்கி வெப்சைட்டு, யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ எல்லாமே பசங்களுக்கு எல்லாமே தெரியுன்றனால நேச்சுரலி இஸ் குட் ஆக்சுவலி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து ராசி இருக்கும்போது வேலை தேடி வரும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள். 7ஆம் அதிபதி 11 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், ரொம்ப நாள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருங்க, கிடைக்கலன்னு கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு செயல்பாடுகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து எவனா பணம் கொடுக்காமல் ஏமாற்றி டாச் பண்ணிட்டு இருந்தால் இந்த டைமில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அபரிதமான ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ சனி வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து அது கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 11ல் வந்து குரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது வந்து புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்களால் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 12ல் ராகு வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. 12ல் ராகு வந்து உங்களுக்கு வந்து 2ல் சூரியனுடைய சாரத்தில் போகிறனால குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தை இல்லை கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. இப்போ சனி வந்து உங்களுக்கு 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அது வந்து வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் வந்து அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கான ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வந்து
ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கோங்க. சனி வக்கரம் இருக்கிற ஜாதகமாக இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னு வச்சுப்போமே, எல்லாமே ப்ளஸ்ஸாக நடக்கும். ஸோ வக்கரம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பெரிய பெரிய முயற்சிகள் எடுங்க. பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. மேற்படிப்புக்கு வந்து அப்ளை பண்ண நான் வந்து ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணவங்களுக்குலாம் வந்து அதீதமான கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.